இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வீட்லயே அந்த மீனா பொண்ணு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா இந்த மித்ரா ஏதாச்சும் கோல்மால் பண்ணி நான் பரிகாரத்தை பண்ண முடியாம பண்றதுக்கு ஏதாவது திட்டம் போடுவா பாட்டி. அவ என்ன பண்ணாலும் இந்த அம்மனுகிட்ட அவ வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது. நீ வா, நாம போய் உன் கையில கங்கணத்தை கட்டிட்டு பரிகாரம் செய்யற வேலையை பாப்போவா. நந்தினி, அந்த வேஷம் கட்டுற பொம்பளை சொதப்பிட மாட்டாளே? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ கொடுத்த காசுக்கு நீ சொன்ன திட்டத்தை அச்சு பேசுறாம அப்படியே செஞ்சு முடிச்சிருவா. அத நினைச்சு நீ கவலைப்பட வேண்டியதில்லை. தைரியமா வா. ஓகே நந்தினி. அண்ணா, உங்களுக்கு அண்ணி ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கண்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முகமே சரியில்லைண்ணே. அவங்க ரொம்ப பாவம்ண்ணே. உங்களுக்காக ரொம்ப போராடுறாங்க. நேத்து கூட உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படி பிளான் பண்ணாங்கன்னு பாத்தீங்கல்ல. எதுக்காக எவ்வளவு சிரமப்படணும்? என்கிட்ட வந்து நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொன்னா எல்லாமே ஒரு நிமிஷத்துல மாறிடும். ஆனா பாரதி அதை பண்ண மாட்டேங்கிறாங்களா? பாரதி நான் வேணும்னு யோசிச்சு பாரு, கோயில் பரிகாரம்னு என்ன வேணாலும் எனக்காக பண்ண தயாராகிட்டாங்க. ஆனா எனக்காக, பாரதிக்காக, எங்க 2 குழந்தைங்களுக்காக, எங்க வாழ்க்கைக்காக பாரதி ஏன் என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது? அது நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி பார்க்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு பாரதி இப்படி கண்ணாம்பூச்சி ஆட போறாங்கன்னு பார்த்துருப்போம். ஆனா அவங்களுக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது. மித்ரா கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும் தான் அவங்களுக்கு டைம். அது வரைக்கும் அவங்க எவ்வளவு வேணாலும் யோசிக்கட்டும். அதுக்கு மேல முடியாது. அம்மா, உன்னுடைய நியாயமான ஆசையை நினைச்சு அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த கங்கணத்தை கட்டிக்கணும். சரிங்க. அம்மா தாயே, நான் மனசார ஆசைப்படுற ஆதிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆதி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். இந்த பாரதிய அவர் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியணும். இந்த காளி ரொம்ப சக்தி வாய்ந்தவாமா. உன் மனசார வேண்டிக்கிட்டு உன் கையை நீட்டுமா. நான் இந்த கங்கணத்தை கட்டுறேன். சரிங்க சாமி. அம்மா தாயே, வனபத்ர காளி அம்மா, உன்னை நம்பிதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். என் ஆதி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவரை நீதான் பத்திரமா காப்பாத்தி என்கிட்ட கொடுக்கணும். நான் அவர் கூட சேர்ந்து என் குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும். அவரை சுத்தி நடக்கிற சதியில இருந்து நீதாமா அவரை காப்பாத்தணும்.